அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ஆடி 18ஆம் பெருக்குக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, ஆடி பெருக்கன்று நாம் எந்தெந்த பொருட்கள் வாங்க வேண்டும், ஆடி பெருக்கன்று தளிசிரடு மாற்ற வேண்டிய நேரம் எந்த நேரம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். ஆடி பெருக்கன்று வழிபட வேண்டிய முக்கியமான வழிபாடு எது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஆடி பெருக்கு என்றைக்கு வருகின்றது அப்படின்னா, ஆடி பெருக்குனாலே ஆடி 18ஆம் நாள் தான். ஆடி 18ஆம் பெருக்கு ஆடி மாதம் 18ஆம் தேதி. இங்கிலீஷ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் தேதி 3/8/2024 ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை அன்று நமக்கு வருகின்றது ஆடி 18ஆம் பெருக்கு விழா. இந்த விழாவின் போது நாம் எந்த வழிபாடு செய்ய வேண்டும், எதற்காக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படி என்றால், ஆடி 18ஆம் தேதி நீர் வழிபாடிற்கு தான் மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. மற்றொன்று தாலி சரடு மாற்ற வேண்டியது. தாலி சரடு மாற்றினால், அந்த ஆடி பெருக்கன்று மாற்றினால் நமக்கு கணவருக்கு ஆயுள் அதிகரிக்கும் அப்படிங்கிறது இருப்பதனால் அன்றைய நாள் ஆடி பெருக்கு அன்று தாலி சரடு மாற்றுவாங்க. அந்த நாள் மாற்றுவது ரொம்ப நல்லது. அதே போல் வழிபாடும் பார்த்திங்கன்னா, பக்கத்தில் ஆறு குளம்லாம் இருக்குது அப்படின்னா அங்கே போய் வழிபாடு செய்வாங்க. இல்லாத பட்சத்தில் நமக்கு பக்கத்தில் அமையல அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுடைய வீட்டிலே ஒரு டம்ளர்லேயோ அல்லது ஒரு செம்பிலோ தண்ணீர் பிடித்து வைத்து வழிபாடு செய்யலாம். அதாவது தண்ணி எங்கே அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல வைத்து வழிபாடு செய்யலாம். அதாவது நம்ம இதோடைய இல்லத்தில் நீர் தொட்டி வச்சுருப்போம் பார்த்திங்களா, அதாவது தண்ணீர் டேங்க் வச்சுருப்போம் இல்லையா, அதில் நம்ம வழிபாடு செய்து கொள்ளலாம். அது பக்கத்தில் நீங்கள் மொட்டை மாடியில் இருக்குது அப்படின்னா அது பக்கத்தில் ஒரு செம்பில் தண்ணீர் வைத்து வாழைப்பழம், தேங்காய், வெற்றிலை பாக்கெல்லாம் வைத்து இங்கே அந்த நீருக்கு வழிபாடு செய்து நன்றி சொல்லணும். அந்த நாள் நீருக்கு வழிபாட்டிற்கு உகந்த நாள். இந்த தாலி சரடு மாற்றுவது ரொம்ப நல்லது. புதுமண தம்பதியர்கள் மற்றும் வருடம் ஒருமுறை மாற்றும் பழக்கம் இருப்பவர்கள் எல்லாருமே இந்த ஆடி பெருக்கென்று மாற்ற மிகவும் நல்ல பலன்களை கொடுக்கும். உங்களுக்கு ஆடி 18ஆம் பெருக்கு என்று தாலி சரடு மாற்ற வேண்டிய நேரம் எந்த நேரம் அப்படின்னா 2 முகூர்த்தம் நேரம் இருக்கின்றது. முதலாவதாக பார்த்திங்கன்னா, நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஆடிப்பெருக்கு பூஜை செய்பவர்கள் நேரம் காலம் பார்க்க வேண்டியது இல்லை. அதாவது சூரிய உதயம் ஆரம்பிக்கும் வரை பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னா அதிகாலை 3 மணிலேருந்து ஒரு 5:45 6 மணி வரை நம்ம நேரம் காலம் இது பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த நேரத்தில் எந்த தோஷமும் கிடையாது. அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கிற சுவாமி படங்களுக்கு விளக்கேற்றி வைத்துட்டு உங்கள் தாலியை மாற்றிக்கொள்ளலாம். அல்லது நேரம் பார்த்து நீங்கள் மாற்றணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, காலையில் பார்த்தீங்கன்னா 7:45லேருந்து 8:45, அதாவது 7:45 to 8:45 வரையும் தாலி சரடு மாற்ற வேண்டிய நேரம். அதற்கப்புறம் அந்த நேரம் முடியவில்லை என்றால் இரண்டாவதாக நமக்கு இன்னொரு முகூர்த்த நேரம் இருக்குது. 10:45 to 11:45, 10:45லேருந்து 11:45 வரை நமக்கு மிகவும் சிறப்பான நேரம் இருக்கின்றது. அந்த நாளில் காலை 9 மணிலேருந்து 10:30 வரை ராகு காலம் இருக்குது. அந்த நேரத்தில் தாலி கயிறு மாற்றக்கூடாது. அதே போல் மதியம் 1:30லேருந்து 3 மணி வரை நமக்கு யமகண்டம் நேரம் இருக்கின்றது. இந்த நேரத்தில் தாலி கயிறு மாற்றக்கூடாது. நீங்கள் மாற்ற வேண்டிய முக்கியமான நேரம் எது பார்த்தீங்கன்னா, காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்துலையும் காலை 7:45 to 8:45, காலை 10:45 to 11:45, காலை 6 மணிலேருந்து 7:30 வரை குளிகை நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் மாற்றுவதற்கு உகந்த நேரம் கிடையாது. இந்த 3 நேரம் தான் உங்களுக்கு சிறப்பான நேரம். அதாவது காலை 7:45 to 8:45, 10:45 to 11:45, காலை பிரம்ம முகூர்த்த நேரம். இந்த 3 நேரத்தில் நீங்கள் எப்போது வீட்டில் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்கிறீங்களோ அந்த நேரத்தில் தாலி கயிறு மாற்றிக்கொள்ளலாம். நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு இன்னொரு டவுட் வரும், ஏன் மாலை நேரத்தில் பூஜை செய்வோமே அந்த நேரத்தில் தாலி கயிறு மாற்றலாமா அப்படின்ட்டு. எப்போதுமே தாலி கயிறு மாற்றுவது காலை நேரமாக இருக்கணும். ஏன்னா காலை நேரம் என்பது ஏறு முகம், மாலை நேரம் என்பது இறங்கு முகம். அதனால் எப்போதுமே தாலி கயிறு மாற்றுவது ஏறு முகத்தில் மாற்றுவது தான் நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஏறுமுக நேரம் நமக்கு காலை பிரம்ம முகூர்த்த நேரம் தான். அல்லது காலை 12 மணிக்குள்ளே உச்சி நேரம் வர்றதுக்குள்ளே நம்ம தாலி கயிறு எப்போ வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ளலாம். இதுதான் மிகவும் சிறப்பான நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் மாற்றுவது மிகவும் நன்மையை கொடுக்கும். உங்களுடைய கணவருக்கு ஆயுளையும் அதிகரித்து கொடுக்கும், ஒற்றுமையும் இருக்கும். இது தாலி சரடு மாற்ற வேண்டிய நேரம். தாலி சரடு மாற்றுவதற்கு முன்னாடி எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா, அம்மன் படம் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் எந்த அம்பாள் படத்திற்கு நீங்கள் வழிபாடு செய்வீங்களோ அந்த அம்பாள் படத்தை எடுத்து வைத்து குத்து விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க.
ஒரு செம்பில் தண்ணீர் பிடிச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா அன்றைக்கி நீர் வழிபாடுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தண்ணீர் பிடிச்சி அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் கலந்து ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டு அந்த தண்ணீருக்கு கொஞ்சம் பூக்களால் அலங்காரம் செய்துட்டு, அதாவது தண்ணீரில் பூக்கள் கொஞ்சம் வச்சுட்டு விளக்கேற்றி வச்சுக்கோங்க. ஏற்றி வைத்துட்டு நீங்கள் வந்து பூக்கள் வந்து சுவாமிக்கும் மல்லிகை பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க. செய்துட்டு நம்ம தாம்பூல செட்டு வைக்கணும். வெற்றிலை, பாக்கும், வாழைப்பழம், நீங்கள் மஞ்சள் கயிறு, மஞ்சள், குங்குமம் இது போன்றதை வைத்தால் போதும். முடித்தால் வளையல், சீப்பு இதெல்லாம் வைக்கலாம். அப்படி இல்லை என்றால் கட்டாயமாக வைக்க வேண்டியது தாலி சரடு, மஞ்சள், குங்குமம். தாம்பூல செட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு மாற்ற வேண்டிய கயிறை எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு சுவாமியை வழிபாடு செய்துட்டு நெய்வேத்தியமாக பார்த்தீங்க அப்படின்னா இனிப்பு வகையானது வைப்பது ரொம்ப நல்லது. சர்க்கரை பொங்கலோ அல்லது பால் பாயசமோ இல்லை உங்களால் என்ன முடியுதோ ஒரு டம்ளர் பாலாவது வைக்கணும். சர்க்கரை போட்டு தேங்காய் உடைத்து வாழைப்பழம் வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். நெய்வேத்தியம் வைத்துட்டு சுவாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அர்ச்சனை பண்ணுங்க. குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள். அர்ச்சனை பண்ணிவிட்டு வழிபாடு செய்துட்டு அதற்கு உரிய நேரம் பார்த்து கரெக்டாக வழிபாடு செய்துட்டு சுவாமிக்கு விளக்கேற்றி வைத்துட்டு இந்த தாலி சரடை நீங்கள் கட்டிக்கொள்ளலாம். கட்டிக்கிட்டு பக்கத்தில் நீங்கள் சுமங்கலி பெண்கள் கூப்பிட்டு தானே பண்ணுவீங்க. அப்படி பண்ணுறவங்களுக்கும் வீட்டுக்குள்ளே யார் வராங்களோ அத்தனை தாம்பூல செட்டு ரெடி பண்ணி அவங்களுக்கும் கொடுங்க. இல்லைங்க யாருமே வரமாட்டாங்க, நாங்கள் மட்டும் தான் மாற்றிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான தாலிக்கயிறு மட்டும் வச்சு நீங்கள் வழிபாடு செய்துட்டு நீங்களே அது மாற்றிக்கொள்ளலாம். கணவர் பக்கத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து நீங்கள் கட்ட சொல்லலாம். இல்லை அவங்க வேலைக்கு போயிடுறாங்க, அந்த நேரத்தில் வேலைக்கு போயிடுவாங்க, அல்லது அவங்க வெளியூரில் இருக்காங்க அப்படின்னா நீங்களே மாற்றிக்கொள்ளலாம். வீட்டில் பெரியவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள மாற்ற சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு நம்மளே மாற்றிக்கொள்ளலாம். எந்த தவறும் கிடையாது. நேரம் மிகவும் முக்கியம். அதற்கப்புறம் ரொம்ப முக்கியமான வழிபாடு வந்து நம்ம பக்கத்தில் நீர்நிலைகள் இருக்குது அப்படின்னா அதற்கு போயிட்டு நம்ம வந்து வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். பக்கத்தில் ஆலயம் இருக்குன்னா அங்கேயும் போயிட்டு வழிபாடு செய்வது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். அங்கே வந்து நிறைய பேர் வந்து தாம்பூல செட்டு கொடுப்பாங்க. அதாவது எல்லா பெண்களுக்கு வந்து திருமணம் நடக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வந்து வேண்டிக்கிட்டு வருவாங்க இல்லையா, அவங்களாம் வந்து சுவாமிக்கு வந்து கொடுத்துட்டு போவாங்க. அதை நீங்கள் பெற்றுக்கொண்டாலும் உங்களுக்கு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க, ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு 5 பெண்களுக்கோ ஒரு 9 பெண்களுக்கோ தாம்பூல செட்டு வந்து வாங்கி கொடுத்துட்டு வாங்க. மஞ்சள் கயிறு, வளையல் இதை வச்சு மஞ்சள் குங்குமம் வைத்து நீங்கள் வந்து கொடுத்துட்டு வருவது ரொம்ப விசேஷமானது. எப்பவுமே மஞ்சள் கயிறு கொடுக்கல கொஞ்சம் மல்லிகைப்பூ சேர்த்து கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டு வரும்போது ரொம்ப விசேஷமான பலன்கள் கிடைக்கும். கணவருக்கு நல்ல ஆயுள் கிடைக்கும். தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும். அதற்கப்புறம் பார்த்தீங்க ரொம்ப முக்கியமானது நம்ம கடைகளில் வாங்க வேண்டிய முக்கியமான பொருள். ஏன்னா ஆடி பெருக்கிறது நம்ம எது செய்தாலும் பெருகும் அப்படிங்கிறது இருப்பதனால் வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அதற்கப்புறம் நீங்கள் வந்து கடையில் வந்து கல்லுப்பு வாங்கணும், மஞ்சள் வாங்கணும். முடியும் அப்படி இருப்பவரெல்லாம் நீங்கள் வெள்ளி பொருள் கடைகளில் வாங்கலாம், தங்கம் வாங்கலாம். இல்லை மற்ற ஏதாவது விசேஷமான பொருள் வந்து உங்களுக்கு வாங்குகிற மாதிரி இருக்குது, பூஜைக்கான தேவையான பொருள் இருக்குது அப்படின்னா கூட அதையும் நீங்கள் வாங்கலாம். ஏன்னா அன்றைக்கு நீங்கள் எது செய்தாலுமே அது பெருகும் அப்படிங்கிறது இருக்குது. அது மட்டும் இல்லை நம்ம ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். அதாவது விவசாயத்திற்கு உரிய நாள் அந்த நாள். ஆனால் விவசாயத்திற்காக நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். நல்ல ஒரு உங்களுக்கு நீங்கள் விதைக்கிறீங்க இல்லையா, அந்த இது வந்து உங்களுக்கு நல்லபடியாக வந்து செல்வ செழிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கிட்டு செய்யலாம். அந்த ஆடி பெருக்கன்று ஏதாவது நீங்கள் முக்கியமானது ஒன்று செய்ய வேண்டும் நீங்கள் நினைத்தீங்க அப்படின்னா ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா அந்த நாளன்று செய்யுங்க, பெருகும். அதே போல் சேவிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் அந்த நாளன்று ஒரு ஆர்டியோ அல்லது நீங்கள் வந்து பணம் போடுவதற்கான உண்டியலோ கூட நீங்கள் வாங்கி வைக்கலாம். எல்லாமே பெருகும். இந்த நம்பிக்கையோடு நீங்கள் செய்து பாருங்கள், எல்லாமே பெருகும். ஒரு உண்டியல் கூட வாங்கி வச்சுக்கோங்க. அதில் ஒரு 100 ரூபா போட்டால் கூட போதுங்க. உங்களுக்கு அடுத்த ஆடி பெருக்குக்குள்ளே நல்ல ஒரு அமௌண்ட்டு உங்களுக்கு சேரும். சிறுதுள்ளி பெருவெள்ளம். சின்னதாக நீங்கள் சேர்த்தா கூட அது பெருசாக உங்களுக்கு வந்து உபயோகத்திற்கு யூஸ் ஆகும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி செய்யலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அந்த ஆடி பெருக்கன்று நீங்கள் என்ன செய்தாலும் பெருகும் அப்படிங்கிறதா நமக்கு வந்து ஐதீகமாக இருக்கிறதுனால எல்லா நல்ல விஷயங்களும் உங்களுக்கு பெருகும். நீங்கள் அன்றைய நாள் வந்து தானம் செய்யலாம், உங்களுக்கு சில புண்ணியங்கள் கிடைக்கும். நம்ம வந்து தெரிந்தும் தெரியாமல் நிறைய பாவங்கள் செய்திருப்போம் பார்த்திங்களா, அந்த பாவங்கள் எல்லாமே தீரும். புண்ணியம் செய்யலாம். பறவைகளுக்கு வந்து நம்ம தானமாக கொடுக்கணும். முடியாதவர்களுக்கு உதவி செய்யணும். குழந்தைங்கள் நன்றாக படிக்க வேண்டும் அப்படின்னா இந்த ஆடி பெருக்கன்று மற்ற குழந்தைங்களுக்கு, அதாவது கல்வி வந்து கற்ற முடியாமல், பணம் கட்ட முடியாமல், ஃபீஸ் கட்ட முடியாமல் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு வந்து நோட்டு புத்தகம் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைங்கள் வந்து நல்லா ஒரு படிப்பில் வந்து நல்லா படிப்பாங்க.
நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். அது நீங்கள் கோவிலில் கூட நீங்கள் போகிறீங்க அப்படின்னா குழந்தைங்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். நீங்கள் அன்றைய நாள் எது செஞ்சாலும் அது உங்களுக்கு பெருகி கொண்டே இருக்கும். அதனால் நீங்கள் புண்ணியங்கள் செய்யுங்கள். பசுமாடுக்கு தானம் செய்யுங்கள். தங்கத்தில் ஏதாவது பொருள் வாங்க முடியும் அப்படி என்றால் வாங்கலாம். வெள்ளியில் கூட நம்ம வாங்கலாம். வெள்ளி நாணயம் கூட வாங்கலாம். நம்மளால் என்ன முடியுதோ அதை வந்து ஒரு தங்கமாகவோ வெள்ளியாகவோ இல்லை எதுவுமே வாங்க முடியல, கல்லுப்பு ஒரு மஞ்சள் பாக்கெட் மட்டும் வாங்கினால் போதும், கொஞ்சம் மல்லிகைப்பூ இந்த மாதிரி வாங்கினால் போதும். அதை உங்களுடைய பூஜையில் வைத்து வழிபாடு செய்து பாருங்கள். இந்த ஆடிப்பெருக்கு மிகவும் சிறப்பாக உங்களுக்கு போகும். சிறப்பாக மாறணும், சிறப்பாக இருக்க வேண்டும். இந்த பெருக்கென்று நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுங்க, எல்லாமே உங்களுக்கு அது பெருகிட்டே போகும். நல்ல தொழில் ஆரம்பிக்க நினைக்கிறவங்க ஆடிப்பெருக்கென்று பண்ணலாம். இந்த ஆடிப்பெருக்கென்று நம்ம எந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் வந்து பயன்படுத்த முடியுமோ அத்தனை நல்ல விஷயங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த ஆடிப்பெருக்கை சிறப்பாக கொண்டாடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ள நினச்சிங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆடிப்பெருக்கு மறுநாள் ஆடி அமாவாசை வரும். இந்த ஆடி அமாவாசைக்கான பதிவு நான் கொடுத்துருக்குறேன். அதை என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்து தெரிந்துக்கோங்க. நன்றி.